ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது பேப்பர் டால். இது எப்படி செய்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு A4 கலர் பேப்பர், ஒரு பென், கம், சிசர். இந்த 4 பொருள் இருந்தால் போதும், இந்த பேப்பர் டால் பண்ணிடலாம். முதல்ல இந்த பேப்பரை ஒரு ஸ்கொயர் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ஷேப் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிங்க. இது வேஸ்ட் கிடையாது, இதுவும் நமக்கு தேவை தான். கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருக்குது இல்லைங்களா, இந்த ட்ரையாங்கிளை ஒரு ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதை இன்னொரு ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணணும். இதை அப்படியே இன்னொரு ட்ரையாங்கிளாகவும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா அமுத்தி விட்டுடுங்க. இப்போ எக்ஸஸாக இருக்குது இல்லைங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது நல்ல ட்ரையாங்கிள் கிடைக்கும். இது சின்னதாக வேஸ்ட்டாக இருக்கிற இந்த ட்ரையாங்கிளை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாங்க. இது வேண்டியதில்லை. இப்போ இதில் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது பார்க்கலாம். பேனா எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்கிங்க. ஃபோல்டிங்காக இருக்கிற பக்கம் நம்ம கைக்கிட்ட இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த மார்க்குக்கு மேலேயே நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இந்த பக்கம் இப்படி திருப்பிக்கலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணிக்கிங்க. ரொம்ப எண்டு வரைக்கும் கொண்டு போனீங்கன்னா கட் ஆகிடு இந்த பேப்பரே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மேலே வரைக்கும் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி கோடு போட்டோம் இல்லையா, அதோட கட் பண்ணி எடுத்துடணும். அது வேஸ்ட்டாக போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம முதல்ல கட் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா ஷீட்டை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேனா எடுத்து இதில் ஒரு டால் நிற்கிற மாதிரி, ஒரு ஆள் நிற்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். பார்த்தீங்கன்னா வரைஞ்சாச்சு. இதில் இந்த வரைஞ்சதுக்கு மேலேயே இப்போ கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா கட் பண்ணியாச்சு. கட் பண்ண பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபேஸோடைய ஷேப் சரியில்லைன்னா நம்ம கரெக்டாக இந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் இந்த ஃபேஸோடைய இதை மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ இந்த டால் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம பிரிக்கலாம். கட் பண்ணினோம் இல்லையா, இதை எப்படி பிரிக்கணும்னா கரெக்டாக அந்த அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக பிரிக்கணும். மேலேருந்து பிரிச்சுக்கோங்க. மேலே இதை ஃபுல்லாக பிரித்தாச்சு. கீழே வரும்போது கொஞ்சம் கவனமாக ஓப்பன் பண்ணுங்கள், இல்லாட்டி கிழிஞ்சு போயிடும். பிரித்தாச்சு. இப்போ அடுத்தது ஓப்பன் பண்ணியாச்சு. செகண்ட் ஒன் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது தேர்ட் ஒன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து விட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு டிசைன் தெரியுதுங்களா? இதுதான் இதோடைய டிசைன். இப்போ இதை பிரித்து இதை பிரித்தாச்சு.
நல்லா மேலே வரைக்கும் இதை கொண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹோல் தெரியுதுங்க இல்லையா, இந்த ஹோல்குள்ளார நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற விட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னாக்கா கரெக்டாக அந்த ஹிப்பு கிட்ட கரெக்டாக கொண்டாந்து செட் பண்ணிக்கிங்க. ஃபெவிகால் வச்சு லைட்டாக அந்த ஹிப்பில் மட்டும் கம் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கம் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு செகண்ட் பிடிச்சி ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்லா இதை இழுத்து விட்டுட்டு அவ்வளோதான், டான்சிங் டால் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.